கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்கிட்ட கொடுக்கிற வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் உடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளை சொல்லி உடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லொன்னா தயவை. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லொன்னா தயவை. கண்மணி போல் காத்தீரே இன்னல் யாவும் தீர்த்தீரே, ஜீவனுள்ள சாட்சியாய் எம்மை மாற்றி வைத்தீரே, ஜீவனுள்ள சாட்சியாய் எம்மை மாற்றி வைத்தீரே. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, மீதம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லொன்னா தயவை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்கும்படியாக வசனத்துக்கு நேராக கடந்து போகும் பிரியமார்களே. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிறைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் இருக்கின்ற மேலான வசனத்தை கர்த்தர் தாமே அவர் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை செய்ய கவனமாய் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பதாக வாக்களிக்கின்றார். 2 காரியங்களை நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரது சித்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்போமானால் நிச்சயமாக அவரது கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற பயமும் நமக்கு இருக்குமே. சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றும் வேதம் கூறுகிறது. நமக்கு கர்த்தரோட நல்ல ஐக்கியம் இருக்குமே, ஆனால் அந்த நெருக்கமான உறவின் நிமித்தமாக அவருடைய சத்தத்தை நம்மால் உணர முடியும். அந்த அனுபவம் அவர் நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டால் இதைவிட மேலான பாக்கியம் ஒன்றுமே இல்லை. உலக பிரமாணமான ஒரு பெரிய பிரதமர் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் நம்மோடு பேசினார். அது எவ்வளவு பெருமையாக நினைத்து கொண்டு அவர் சொல்லுகிறது எல்லாம் கவனமாக உற்சாகமாய் கேட்டு செய்வோம் அல்லவா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நாம் யாருக்கு சமமாக்க முடியும்? அவர் உண்டாக்கின சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது அவைகளை நாம் நினைப்பதற்கு கூட நமக்கு தகுதியற்றவர்கள் என்று தாவீது ராஜா பாடுகிறதை பார்க்கிறோமே. பழைய ஏற்பட்டில் சவுல் ராஜாவையும் நாம் பறிவோம். ஆண்டவர் அவரை ராஜாவாக உயர்த்தி தின்று அவர் சத்தத்துக்கு தீர்க்கதரிசிகள் சத்தத்துக்கு மூலமாக கேட்டபோதும் கீழ்ப்படியாமல் மாறி மாறி காரியங்களை செய்ததால் முடிவு பரிதாபமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தாவீதின் காரியமோ ஜெயமாக முடிந்தது என்று பார்க்கிறோமே. இப்படியாக நாம் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பயந்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததினாலே ஜனங்கள் பயந்து நடக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார். இப்படியாக ஊழியத்தின் பாதையில் செய்த ஒரு சாட்சியத்தை நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு பிரிமையாளர்களே, ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு சுகமான பிற்பாடு பாடல்கள் வழியாக எனக்கு 150 பாடல்களை கத்தர் கொடுத்து 50,000 ரூபாய் காணிக்கை கொடுத்து அழகான ஒரு ஸ்டுடியோவில் பாடுவதற்குண்டான காரியங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விலையிலே நடந்த அற்புதம் தான் இது. அப்போ நான் எழுதின 16 பாடல்கள் இதே 2 பாடல்கள் என் பிள்ளை பாடினதினாலே
மீதி 14 பாடல்களை பாடுவதற்குண்டான தேதி எனக்கு கொடுத்திருந்தார்கள். நானும் காத்து கொண்டிருந்தது. பெரிய ஸ்டுடியோ, நிறைய சினி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பாடிக்கொண்டிருந்த ஸ்டுடியோ. நானும் காத்து கொண்டிருந்தேன். புதிதாக போயிருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாடு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இன்னைக்கு வந்து பாடிடுங்க அப்படின்னாங்க. அது சனிக்கிழமை பாட சொன்னாங்க. நான் பாடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தேன். ஆனால் அதுக்கு முந்தின திங்கட்கிழமை எங்களுடைய சபையிலே ஒரு பெரிய தேசத்திற்கான ஜெபம் இருந்ததுனால அதை இரவு முழுவதும் நடத்திட்டு காலையில் பார்க்கும்போது எனக்கு தொண்டை முழுவதுமாய் கட்டி விட்டது. வாயத்திறகு பேச முடியாமல் இருந்தது. ஆனால் பக்கத்தில் இந்த தம்பி சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆச்சு, தொண்டை கிட்ட போச்சுனாரு. சரின்னு பரவாயில்ல, மழையில் அன்னைக்கு நனைஞ்சுக்கிட்டு நாங்கள் ஸ்டுடியோவுக்கு போனோம். கர்த்தர் காலையில் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நான் பாடுவேன்னு சொன்னார். ஸோ பாட்டை கொடுத்தது, பணத்தை கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது அவராக இருக்கிறதுனாலே பாடுவதும் அவருக்கு சாதாரண காரியம் என்று புறப்பட்டு நான் போய்விட்டேன். இது கர்த்தர் எனக்குள்ளே துவக்கின விசுவாசம். 14 பாடல்கள் பாட வேண்டும். அங்கே போன உடனே ஸ்டுடியோவில் நான் நனைஞ்சு நிற்கிறது பார்த்த உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பாஸ்டர் அதிசயம், எனக்கு பேருங்க அதிசயம், என்ன அதிசயம், எனக்கு என்ன அதிசயம் செய்ய போறீங்க, அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. பக்கத்தில் அந்த தம்பியை பேப்பர் எடுத்து, இன்றைக்கு அவரால் பாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார், எனவே எவ்வளோ பாடுறாரோ பாடட்டும், நம்ம வெயிட் பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு முழு ஸ்டுடியோ வந்து இன்னைக்கு வந்து இவருக்காக வெயிட் பண்ண முடியாது, பேக்கப் பண்ணுவோம், அவர் என்னைக்கு தொண்டை சரியாகுதோ சுக்கு, மிளகு, துக்கிலி, அதிமதுரம், சித்தரத்தை இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணட்டும், ஒரு கோழிக்கறியெல்லாம் வாங்கி அவர் சாப்பிட்டு மெதுவாக 10 நாள் கழிச்சு வரட்டும், பார்க்கலாம். நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் இன்னைக்கு பாடுவேன்னு சொல்லி இருக்காரு. நான் ஷர்ட்டை கட்டி வெளியே போட்டுட்டு பனியனோடு நின்று கொண்டிருந்தது பார்த்து சிரிச்சு சொன்னாங்க, என்னப்பா சரி கேவலமாக நிற்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை பாடல் கர்த்தர் பாட வைப்பார்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய மீது பரிசுத்தாவுடைய வல்லமையான அபிஷேகம் அக்கினி மயமாய் எனக்கு என்னதை நான் பார்த்தேன். நான் ரூமுக்குள்ளே இருந்து, ரெக்கார்டிங் ரூம்ல இருந்து டேக் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தேன். டேக்குன்னு சொன்னால் அவங்க அடுத்த பாடல் எடுக்கணும். உடனே உள்ள ஓடியாந்து எட்டி பார்த்தாங்க. அப்போ அந்த ஒரு பேரும் எட்டி பார்த்துட்டு கேட்டாங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, பம்பாயில் வாசிக்கிறவங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, இப்போ டீன்னு சொல்றது நீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் டேக்கு நான் தான் பிரதர் சொன்னேன், இன்னொரு தடவை சொல்லுங்க டேக் அப்படின்னா. நான் அவங்க உடனே பார்த்தாங்க, யோ உங்களுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கியா, பார்க்கலாம் 1-2 பாடல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க பார்த்தாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த நாளிலே 14 பாடல்களை சிங்கிள் டேக்கிலேயே பாடி அதை நாம் 2:45 ஆரம்பிச்சாங்க. 5 மணிக்குள்ளாக 14 பாடல்களை பாடி வெளியே வந்து நின்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? அங்கே வாசித்த எல்லாம் அங்கே ரெக்கார்டிங்கில் முன்பு பின்பு வாசித்தவங்க எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு இயேசுவே மெய்யான தெய்வன் என்று இது எங்கள் ஃபீல்டிலேயே நடந்ததுனால நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இது நடந்தது. நீங்கள் வெளியே எழுதின பாடல்கள், வெளியே கொண்டு வந்த பணங்கள்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் பாஸ்டர். ஆனால் ஸ்டூடியோவில் அற்புதம் நடந்தால் நம்புவோன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த நாள் இயேசு செய்து முடித்தார். இயேசுவே வந்தார், இயேசுவே பாடினார் என்று சொல்லி உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களை வேதம் சொல்கிறது பாருங்கள், அவர்கள் நமக்கு பயந்து நடுங்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கி அந்த நாடின கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் ரட்சகர் என்று அறிக்கை செய்து கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். நாம் நமக்கு பயந்து வாடும்போது நமக்காக புறஜாதிகளுக்கு முன்பாக பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் சிந்திப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் வாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் அல்ல ஐயா, நீர் மகிமைப்படும்படியாக புறஜாதிகளின் மத்தியிலே நீர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி. நீரே பாடி தகப்பனே அந்த நாடிலே கர்த்தாவே ஒரு பெரிய இடத்திற்கு எங்களை கொண்டு சென்றதற்காய் உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்தும், உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.